Hi students, today we are going to learn about geometry. Geometry lesson ஓட continuation தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Practice அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. Triangle has dash corners. Triangleக்கு எத்தனை corners இருக்கு? 1, 2, 3. 3 corners. அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன் 3ன்னு. THREE 3. உங்கள் புக்கில் நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 sides of a square are equal. 4 sides ஸ்கொயரில் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோமா? அதை என்ன பண்ணணும்? ஈக்குவல்னு எழுதணும். EQUAL ஈக்குவல். சர்க்கிள் ஹேஸ் டேஷ் சைட்ஸ். ஏதாவது சைட்ஸ் இருக்கா? கிடையாது. அப்போ நோ சைட்ஸ். சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ். Rectangle has dash diagonals. இந்த ரெக்டாங்கிளுக்கு எத்தனை diagonals இருக்கு? இதுதான் diagonals. 1, 2. 2 diagonals. Okay. Next, opposite sides of a rectangle are equal. Opposite sides இதுக்கு இது ஈக்குவலா இருக்கும். எதிர் பக்கங்கள் என்னவா இருக்கும்? இதுல சமமா இருக்கும். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் ஈக்குவலா இருக்கும். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? Opposite sides of a rectangle are equal. Circle has dash center point. Yes, ஒரே ஒரு center point தான் சர்க்கிளுக்கு இருக்கு. அதனால a center point. Okay, circle has a center point. Okay, next பாருங்க. Plane surface. Plane surfaceனா தட்டையா இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிளேன் சர்ஃபேஸ் எதை சொல்கிறோம்? இங்கே பாருங்கள், இங்கே டேபிள் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது? தட்டையாக இருக்குது. இதில் எந்த புக்கு வேணாலும் எது வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டேபிளில் வைக்கலாம். அதுதான் பிளேன் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் ஆஃப் ஃபியூ ஆப்ஜெக்ட் லைக் வால்ஸ், ஃப்ளோர்ஸ், பேப்பர்ஸ் அண்ட் டாப் ஆஃப் எ டேபிள் ஆர் ஃப்ளாட். Flat surface are otherwise called as plane surface or planes. Cubes and cuboids have a flat surface. அதாவது தட்டையா இருக்கக்கூடிய, அதாவது இந்த பகுதியை தான் டேபிளோட டாப் ஆஃப் த பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சர்ஃபேஸ். இதை தான் சர்ஃபேஸ் சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் சர்ஃபேஸ். இதை என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லாண்டிங் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஓகேவா? ஸ்லாண்டிங் சொல்லலாம். இந்த சர்ஃபேஸை என்னன்னு சொல்லுவாங்க? பிளேன் சர்ஃபேஸ் இல்லை பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கியூப் அண்ட் கியூபாய்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே கியூபாய்ட்ஸ் எல்லாமே என்னதான்? பிளேன் சர்ஃபேஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், டேபிள், பிளாக் போர்டு, பாக்ஸ், புக், இது எல்லாமே பிளேன் சர்ஃபேஸுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ்னால் என்னது? வளைஞ்சு இருக்கக்கூடியது, உருளக்கூடியது, ரோலிங். ஓகேவா? உருளக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே. சர்ஃபேஸ் ஆஃப் ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் பால், ஃப்ளவர் வாஷ், பாட் ஆர் கர்வ்டு. இங்கே கொடுத்துருக்குற ஒவ்வொரு பொருளும் என்னது? கர்வாக இருக்குது, வளைவாக இருக்குது. இங்கே பாருங்கள், பால் வளைஞ்சிருக்கா? அதே மாதிரி கேரட், அப்புறம் செல், பாட், டப்பு. ஓகேவா? டப்பு கூட என்ன தான் இருக்குது? வளைஞ்சு தான் இருக்குது. அப்புறம் லெமன். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே என்ன சர்ஃபேஸ்? கர்வ்டு சர்ஃபேஸ். ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சர்ஃபேஸ்? பிளேன் சர்ஃபேஸ். வளைஞ்சிருக்கக்கூடியது எல்லாமே என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? ரோலிங் ஆகும், உருளக்கூடியது. கோன், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ஹேவ் கர்வ்டு சர்ஃபேஸ். இங்கே கோன், சிலிண்டர், ஸ்பியர் எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க? கர்வ்டு சர்ஃபேஸுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டிக் த அப்ராப்ரியேட் காலம்ஸ். இங்கே பாருங்கள், ஷேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க? கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், ஸ்பியர், கோன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம என்னென்ன சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? அந்த காலத்துக்கு நேராக டிக் பண்ணணும். பிளேன் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ்.
இங்கே பாருங்கள் கியூபாய்டு என்ன சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸ். அதனால இங்கே பிளேன் சர்ஃபேஸ்க்கு நேராக என்ன பண்ணியிருக்கோம், டிக் பண்ணியிருக்கோம். சிலிண்டர் வந்து என்ன ஷேப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் பிளேன் சர்ஃபேஸ். ஓகேவா, பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸும் இருக்குது. அதனால் பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸுக்கு நேராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பியர் வந்து என்ன சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ். அதனால் இங்கே டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோன் வந்து என்னது, பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, உங்கள் புக்கில் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லுக் அட் த திங்ஸ் அரவுண்ட் யூ. நம்மளை சுற்றி உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்தா என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு நேராக ஒரு பால் இருக்குது அப்படின்னா அது என்ன ஷேப் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க தானே. அது கர்வ்டு ஷேப்பா இல்லை 3Dயா இல்லை 2Dயா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க, ஷேப்ஸ் படித்ததுனால ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் என்ன தான், 3D ஷேப்ஸ் தான். இப்போ நம்ம குடிக்கிற கொக்கோ கோலா, ஆப்பிள், கிஃப்ட் பாக்ஸ், இது எல்லாமே என்னது 3D ஷேப்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது என்னது, கொக்கோ கோலா டின்னு. ஓகே, இது என்னது, சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இது ஸ்பியர் ஷேப்பில். ஆப்பிள் என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் கியூப், இது ஸ்பியர். கியூப், டொமேட்டோ வந்து ஸ்பியர், பால் ஸ்பியர், இது என்னது சிலிண்டர். ஓகே, இது எல்லாமே என்னதான் 3D ஷேப்ஸ் தான். ஓகேவா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் 3D ஷேப்பா 2D ஷேப்ஸா, அது கர்வாக இருக்கா இல்லை பிளேன் சர்ஃபேஸாக இருக்கான்றதை ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ்லாம் எதை சொல்லுவோம் அப்படின்னா கியூபாய்ட், கியூப், சிலிண்டர், ஸ்பியர், பிரமிட், கோன், இது எல்லாமே என்னதான் 3D ஷேப்ஸ் தான். Solid shapes have 3 dimensions, namely length, breadth and height. These are shortly called as 3D shape. நீளம், அகலம், உயரம். ஓகேவா, இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் 3D ஷேப்ஸ். ஓகேவா, இது கனமான ஒரு பொருளாக இருக்கும். These are shortly called as 3D shapes. இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக கூப்பிட்றோன்னா 3D அப்படின்னு நம்ம 3D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 3 டைமென்ஷனல் அப்படின்றத தான் நம்ம 3D ஷேப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு let us know a cube is a solid shape made of square. It has a 6 faces, 12 edges and 8 vertices. ஓகே, 6 ஃபேஸ் இருக்கு. என்னது, கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு, 6 ஃபேஸ் இருக்கு, 12 எட்ஜ் இருக்கு, 8 வெர்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா, கியூப் வந்து எதுலேருந்து உருவாக்குறோம், ஸ்கொயர்லேருந்து. ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும் போது அது ஸ்கொயர். அந்த ஸ்கொயரை வந்து ஒன்று மேலே ஒன்றா நம்ம அடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கியூப் கிடைக்குது. என்ன கிடைக்குது, கியூப் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வரைகிறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் நான் வரைகிறேன். அந்த ஸ்கொயர் மேலே இன்னொரு ஸ்கொயரை அடிக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது, கியூப் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா, அதே மாதிரி தான் கியூபாய்ட். A cuboid is a solid shape made of rectangle. ரெக்டாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரெக்டாங்கிளுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் பண்ணும்போது அது என்னவா நமக்கு கிடைக்கும், கியூபாய்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா, it has 6 faces, 12 edges and 8 vertices. எப்படி கியூபுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் கியூபாய்டுக்கும் 6 ஃபேஸ் இருக்குது, 12 எட்ஜ் இருக்குது, 8 வெர்டெக்ஸ் இருக்குது. ஓகே, a sphere is a solid shape made of circle. சர்க்கிள்ல இருந்து தான் என்ன ஆகுது, ஸ்பியர் உண்டாகுது. ஓகேவா, சர்க்கிள்ல இருந்து ஸ்பியர். It has one face, no edges and no vertex. ஸ்பியருக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்குது, எட்ஜ் கிடையாது, வெர்டெக்ஸு கிடையாது. ஓகேவா,
நெக்ஸ்ட் பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் கோன், கியூப், சிலிண்டர், ஸ்பியர், கியூபாய்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் நமக்கு மேட்ச் பண்ணி காட்டிருக்காங்க. என்னது கோன் மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஐஸ்கிரீம் இங்கே கோன் ஷேப்பில் இருக்கிற அந்த தொப்பி. ஓகேவா, இது ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஹோம்ஒர்க்கு செஞ்சு எனக்கு அனுப்பணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.